புத்தகத்தை எடுத்துகிட்டு போனால் கண்டிப்பாக நம்மளை பார்த்து குரு வந்து நீ தான் புத்திசாலி அப்படின்னு சொல்லுவார் அப்படின்னு நினச்சிட்டு அவனும் அந்த ஆர்வமாக எடுத்துகிட்டு போகிறான். கண்ணன் பார்த்திங்கன்னா அவன் வீட்டில் சொல்லிக்கிற மாதிரி பெரிய பணம் படைத்த பொருட்கள் எதுவும் இல்லை. ஆனால் அவங்க வீடு எப்பொழுதும் சந்தோஷமாகவும் அமைதியாகவும் இருந்துச்சு. அவன் அந்த விருதை பற்றிலாம் எதுவும் அலட்டிக்காமல் கிளம்பி குருகுலம் போகிறான். ஒவ்வொரு மாணவர்களும் ஒவ்வொரு பொருட்களை கையில் வச்சுருக்காங்க. இதை பார்த்துட்டு எல்லாரும் அவங்க ஒவ்வொரு பொருள் இதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் குரு, அதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் குரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 மாணவர்களும் மற்ற மாணவர்களும் அவங்க பொருட்களெல்லாம் எடுத்து அதை பற்றி விவரிச்சுக்கிட்டு இருக்காங்க. எங்கள் வீட்டில் இதுதான் மங்களமான பொருள், இதுதான் இப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க. நம்ம கண்ணன் மட்டும் கை வீசிட்டு வரான். குருவும் கண்ணனை பார்த்து நீ என்ன எதுவும் எடுத்துகிட்டு வராமல் வர, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. கண்ணன் சொல்கிறான், குரு எங்கள் வீட்டின் மங்களம் என் அம்மா தான். அவர் இல்லாமல் எங்கள் வீட்டில் ஒளி இல்லை, உணவு இல்லை, அமைதியும் இல்லை. சாமிக்குள் இருக்கும் தூய்மையாக என் அம்மாவை நான் பார்க்குறேன். என்னால் அவங்கள எடுத்துகிட்டு வர முடியாது குரு, எப்போதும் என் மனசில் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லவும் குரு வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக அவனை கட்டி அணைக்கிறார். அணைச்சிட்டு நான் உண்மையில் எல்லாருக்கும் பாடம் எடுக்கணும்னு நினச்சேன், நீ எனக்கு நல்ல பாடம் புகுத்தியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அப்போது ஒரு குறளை மாணவர்களுக்கு அவர் சொல்கிறார். அது என்னன்னா, மங்களம் என்ப மனைமாட்சி மற்ற அதன் நன்கலம் நன்மக்கட்பேறு அப்படிங்கிற குறளை சொல்லி அவர் பாடத்தை சொல்கிறாரு. வீட்டில் இருக்கிற மங்களம் யாருன்னா ஒரு தாய் தான். அவங்க இல்லைன்னா அந்த வீடே மங்களகரமாக இருக்காது அப்படிங்கிற பாடத்தை அந்த மாணவர்களுக்கு சொல்லி கண்ணனுக்கு பரிசும் விருதும் கொடுக்கிறார். ஆக மக்களே, மங்களத்தை பணத்திலும் பொருட்களிலும் பார்க்காமல் நல்ல குணத்திலும் செழித்த மனதிலும் பாருங்கள். நம்ம அடுத்த குறளுக்கான தொடக்கம் செய்யாமல் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய குறள். அது என்ன குறள்னு கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அதுக்கான ஒரு கதையோடு வரேன்.